தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி தேதி 16 செப்டம்பர் 2024. இன்றைக்கி பே அவுட் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி புரோக்கர்கிட்டேருந்து மெசேஜ் வந்துருச்சு. இன்றைக்கி ட்ரேடிங் நடக்கும். இன்னையோட ப்ராஃபிட் நமக்கு நாளையிலேருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இது வரைக்கும் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கு. இது வரைக்கும் நம்ம ட்ரேடிங் வியூவில் ஒன்லி நிஃப்டிலையும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி, மற்ற ஆப்ஷன்ஸ் இண்டெக்ஸஸ்லேயும் இண்டிசஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஆப்ஷன்ஸ் இல்லை. கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்மக்கிட்ட ட்ரேடிங் வியூவில் கிடையாது. அது இப்போ சில மாதங்களாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இண்டிகேட்டரை லைட்டாக மாடிஃபை பண்ணியிருக்கோம். எதுலன்னா ஸ்டாப் லாஸையும் டார்கெட் மட்டும்தான். மற்றபடி எதுலேயுமே நம்ம சேஞ்சஸ் பண்ண கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற வேல்யூஸ் அப்படியே போகிறோன்னு வச்சுக்கலேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நிஃப்டி பேங்க் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இண்டிகேட்டரை ஆட் பண்ணணும். நம்ம இண்டிகேட்டர் எங்கே ஆட் பண்ணணும்? நேராக இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் போகணும். இங்கேருந்து நேராக கீழே வந்தீங்கன்னா இன்வைட் ஒன்லிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்மளுடைய எம்எஸ்டி ஐக்யூ 2.0 ஈஸி வெர்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். ஓகே கொடுத்தாச்சா? ஒரே ட்ரிப் தான் ஓகே கொடுக்குறேன். உள்ளே வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இண்டிசஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இங்கே வந்திருக்கு, அப்புறம் இங்கே மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, மேலே போயிருக்கு, டச் ஆகிருக்கு, திருப்பியும் கீழே வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் எதுவும் தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே வரும்போது 51,600 கால் ஆப்ஷனை அட் மணியில் எடுத்துருவோம். இங்கே வரும்போது 52,000 புட் ஆப்ஷனை அட் மணியில் எடுத்துருவோம். எவ்வளோ டார்கெட் வைக்கிறது சார் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன். நம்ம தோராயமாக தான் ஒரு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 40 பாயிண்ட் டார்கெட் அப்படின்னு வச்சு ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் இப்போது என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னா, நான் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டி அங்கே ஓப்பன் பண்ணுறேன். இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னங்க? 51,600. இது 52,000 புட் ஆப்ஷன். நான் ரெண்டையுமே செலக்ட் பண்ணுறேன். நேற்று பொறுத்த வரைக்கும் நாம் கால் ஆப்ஷனில் தான் ட்ரேட் பண்ணி இருந்தோம். நான் முன்னாடியே கால் ஆப்ஷனை பை பண்ண சொல்லியிருந்தேன். சரியா? இப்போ செட்டிங்ஸில் போயிட்டு ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல போயிட்டு 51,600ன்னு டைப் பண்ணுங்கள். கால் ஆப்ஷன் வந்துருச்சு பாருங்கள். இந்த இது புட்டு, இது எல்லாமே புட்டில் இருக்குது. 51,600 புட்டு, 51,600 புட்டு இருக்கா? இப்போ எனக்கு என்ன தேவை? கால் தான் தேவை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 51,600 கால் ஆப்ஷன் அப்படிங்கிறத சின்னு டைப் பண்ணுறேன். அப்போயும் வருதா? வரல. அப்போ என்ன பண்ணுறேன்? 51,600 கால் ஆப்ஷன் பேங்க் நிஃப்டி அப்படின்னு போடுறேன். என்னாச்சு? சரி, இதுலேயே செலக்ட் பண்ணுவோம். 51,600. இது எல்லாமே புட்டு. கொஞ்சம் கீழே பார்ப்போம். வந்துருச்சு பாருங்கள். 51,600 புட் கால் ஆப்ஷன். இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இங்கே வந்துச்சு. ஸ்டாப் லாஸ் பாருங்கள், ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது. 329, 328. ஒரு பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் இருக்குது நம்மளுடைய டிஃபால்ட் செட்டிங்ஸ் படி. அப்போ அதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? நிறைய செட்டிங்ஸில் வாங்க. இந்த ஸ்டாப் லாஸ் மட்டும் என்ன பண்ணுங்கள்? அதிகப்படுத்துங்க. ஒன்று பிக் 3 வைங்க, இல்லாட்டி பிக் 4 வைங்க. நான் பிக் 3 வச்சு உங்களுக்கு காட்டுறேன். பிக் 3 வச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ? 19 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் வருது. ஓகேவா? அப்போ நமக்கு பத்தாது. குறைந்தபட்சம் ஒரு 40 பாயிண்ட் 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆப்ஷன்ஸில், அதுவும் நம்மளது அட் மணிங்கிறதுனால நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள் என்ன ஆயிருக்கு நமக்கு. இதில் கூட பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனுக்கு நமக்கு ஸ்டாப் லாஸ் கம்மி, புட் ஆப்ஷனுக்கு ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்குது. அது மாதிரி டார்கெட் அப்படி தான் 1:1 ரேஷியோவில் மினிமம் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா, அது மூமெண்ட்டு புட் ஆப்ஷனில் வரும்போது நல்லா மார்க்கெட் கீழே போகும், ரிவர்ஸ் ஆனாலும் மார்க்கெட் மேலே போகும். அப்போ அந்த லாஸஸ் சமாளிக்கிறதுக்காக நம்ம இப்படி கொடுக்குறோம். இப்போ இதுலேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கபடி கால்குலேஷனை யூஸ் பண்ணிக்கலாம்.
கபடி கால்குலேஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கபடி கால்குலேஷன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு பாயிண்ட்ஸு கீழேருந்து காட்டும், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் இருக்கும், என்ட்ரி எக்ஸிட் வந்து நல்ல தெளிவாக கிடைக்கும். இப்போ நான் ஐகோரில் போகிறேன், நம்மளுக்கு பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நான் டெலிகிராம் குரூப் எடுத்து பாருங்கள், கரெக்டான இந்த சார்ட் போட்டிருப்பேன். அது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டிருப்பேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆனதுனால பையோட டார்கெட்டை எனேபிள் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு டார்கெட் ஆட் பண்ணிக்கலாம். கீழே வந்து பாட்டம் பிவோட் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே வந்து செகண்ட் செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கிறேன். புரிஞ்சா? இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். இங்கே கரெக்டாக பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. எவ்வளோவில் 324 பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு, செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு, திருப்பியும் வருது அதே இடத்துல நமக்கு சப்போர்ட் எடுக்குது. ஃபஸ்ட்டு கொடுத்துருச்சு, செகண்ட் கொடுத்துருச்சு, தேர்ட் டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் ரிவர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டை சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் 3 டார்கெட்ஸ் கொடுக்குது. திருப்பியும் செகண்ட் டார்கெட்டில் சப்போர்ட் எடுக்குது, திருப்பியும் 3 டார்கெட்ஸ் கொடுக்குது. இப்படியே மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ட்ரேடிங் வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை கிடச்சிச்சு. சரிங்களா? ஸோ இதுதான். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு என்ன இருந்துச்சு, ஒன்லி இண்டிசஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இதை பேஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அட் த மணியில் நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். இதில் வந்து கரெக்டான பாயிண்ட்ஸு 325 அப்படி நீங்கள் போட்டு வச்சுட்டு உட்காந்துட வேண்டியதான். 288 நம்ம ஸ்டாப் லாஸ். டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 362 அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் பொறுமையாக உட்காந்தீங்க அப்படின்னா ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், இல்லை டார்கெட் ஹிட் ஆகும். ஒரு நாளைக்கு இப்போ 324 288 இதில் ஒரு 12 அதில் ஒரு 24 36 பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட 4 பாயிண்ட் வச்சுக்கிங்க, 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிங்க. அப்போ நீங்கள் 324 அதில் என்ட்ரி எடுத்த உடனே மார்க்கெட் எவ்வளோ கீழே போயிருக்கு, 316 வரைக்கும் போயிருக்கு, 8 பாயிண்ட் கீழே போயிருக்கு. ஒரு 324 நம்ம அக்யூரேட்டாக எடுத்துடுவோம். இல்லை உங்களுக்கு முடிஞ்சால் 4 பாயிண்ட்டோ 5 பாயிண்ட்டோ வரக்கூடிய இந்த கேண்டிலோட பவரை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே கொண்டுட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொண்டுட்டு போகக்கூடாது. ஓகே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு பேரிஷ் R3C கிடச்சிருக்கு. ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில், ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில். அதுக்கப்புறம் நம்ம இங்கே எடுத்திருந்தால் கூட ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது, செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பை கிடையாது. புரிஞ்சுங்களா? இது வந்து மண்டே ஃப்ரைடேவோட ட்ரேடிங். இப்போ உடனே நான் ஹோஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். இன்றைக்கி 16 செப்டம்பர் மண்டேக்கும் அதே மாதிரியே இண்டிசஸ் எடுங்க. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுங்கள், இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டு கிட்ட வரும்போது அதில் பை பண்ணுங்கள், இங்கே வரும்போது இங்கே பை பண்ணுங்கள். உங்களுக்கு அதிகமான லாஸ் வராது. இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, மிடில் பாயிண்ட்டு, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 51,700 51,800. இப்போ நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன் அது என்ன ஆயிருக்குன்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு விட்ருவோம். ஸ்க்ரீன்ஷாட் போட்டு விட்டோம்னா இதையே நம்ம தம்பனைலாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போது 51,800 51,700 கால் ஆப்ஷன் 51,700 காட்டிடுச்சு. அதுவும் எனக்கு என்ன இருக்குது பாருங்கள், அதே மாதிரியே பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. 2 டார்கெட்ஸ் கொடுத்துருக்கு, திருப்பியும் கீழே வந்திருக்கு, திருப்பி மேலே போயிருக்கு. இதில் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 275 என்ட்ரி காட்டுது, அதில் வந்து 325 என்ட்ரி காட்டுது. இது வந்து 100 பாயிண்ட்டு மேலே, அதாவது ஓடிஎம்மில் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஓடிஎம் இதோட மூமெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் மார்க்கெட்டில் இது நல்ல மூமெண்ட் இருந்ததுனால நமக்கு நல்லாவே எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. ஓகேவா? இதில் பாருங்கள் 3 டார்கெட்டும் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் மேலே போயிருக்கு, திருப்பி கீழே வந்திருக்கு. அதில் வந்து 4 டார்கெட் வரைக்கும் மேலே போயிருக்கு. இதில் ஒரு 100 பாயிண்ட்டு கீழே எடுத்ததுனால, அட் த மணி எடுத்ததுனால. இது ஓடிஎம்னால் நம்மளுக்கு 100 பாயிண்ட்டு ஸ்லோவாக தான் மூவ்மெண்ட்டு ஆகிருக்கு. ஆனால் நம்மளோட கணக்குப்படி 3 டார்கெட்டுமே நமக்கு கொடுத்துருச்சு. அப்போ நீங்கள் இதுவும் எடுக்கலாம். எது பாயிண்ட்டு, ஒன்று நீங்கள் என்ட்ரியில் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணலாம். இல்லை அதுக்கு கீழே இருக்கிற இதை நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஒரே ஒரு லாட் எடுத்தால் கூட உங்களுக்கு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் மறக்காமல் இதில் என்ன ஸ்டாப் லாஸ் இருக்கோ அதை வைங்க, இதில் என்ன டார்கெட் இருக்கோ அதை வைங்க, அதை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.